ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. காமெடியில் வந்து இந்த அளவு சிறப்பாக வசனம் எழுத்துக்கு யார்கிட்ட நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க? ட்ரெயின்லாம் கிடையாது சார். அது சின்ன வயசில் ரத்த கண்ணீர் படம் இருக்குல்ல, ரத்த கண்ணீர் தான் எனக்கு ரோல் மாடல் டயலாக் இதுக்கு. அதில் இருக்கிற டயலாக் நீங்கள் ரத்த கண்ணீரை இப்போ ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், நீங்கள் டயலாக் ரைட்டர் ஆகிடலாம். அவ்வளோதான். அதில் அவ்வளோ இருக்குது. எப்படி இந்த மகாபாரதத்தில் வந்து தோண்ட அந்த மாதிரி அவ்வளோ இருக்குது ரத்த கண்ணீரில். அதெல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்து 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 இது பேசிக்காகவே டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா கண்ணு எனக்கு ஃபஸ்ட்டு படமே பெஸ்ட்டு டயலாக் ரைட்டர் அவார்டு கிடச்சி. டயலாக் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சத்யராஜ் சாருக்கு என்னம்மா கண்ணுக்கு வந்து ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன் டயலாக் எழுதுறதுக்கு. அதில் டயலாக் வந்து கிளாப்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சி எழுதுனது தான். அதனால படம் அந்த டயலாக்குக்கு தேட்டரில் கைத்தட்டுறதை கேட்டோம்ல, அப்போ நம்ம டயலாக்காக கிளாப்ஸ் வாங்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட் ஆகிடும். அதில் கிளைமேக்ஸ்லாம் தேவயானி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. படமே நல்ல படம். நீங்கள் ஒரு டைரக்டராக இருந்தும் உங்கள் கம்பெனியில் வேறு டைரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கணுன்ற எண்ணம் எதனால் தோணும்? அப்போ நான் பயங்கர பிஸி, நிறைய படம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ நான் சண்டை படம் வந்து கமிட் பண்ணிட்டேன் சுந்தர்சி. அப்போ வந்து ஒரு பழனிக்குமார் வந்து பரத்தோட மேனேஜர், அவர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வருவார். வந்து பரத் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு. இப்போ நான் இல்லைங்க, இன்னும் 1 வருஷம் பண்ணவே முடியாதுண்ணா. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, வேறு டேரக்டர் வச்சு பண்ணுங்க அப்படின்றார். அதே நேரத்தில் வந்து பேரரசு சார் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரும் நம்ம கம்பெனியில் ஒரு படம் பண்ணணுன்ட்டு பேசிகிட்டே இருக்கோம். அவர் சிம்பு சாரை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தார். சரி, இப்போ இவங்க 2 பேருக்கு நான் பதில் சொன்னேன்னா, பரத்தை ஹீரோ ஆக்கி பேரரசு டைரக்டர் ஆக்கி, சரி 2 பேருக்கான அவன் பரத் வந்து பேரரசு சார்னு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பழனின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது கதை அவுட்லைன்னு சொன்னார். நான் அந்த படம் ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் தான் போயிருக்கேன். பரத்தோட பர்த்டே ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணதில்லை. நான் அங்கே அது ஃபஸ்ட் காப்பி வந்து 3.5 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா டிடி, அதுக்கப்புறம் பாதி கேஷு செக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மாதத்தில் படத்தை முடிச்சாச்சு. 3 மாதம் அப்படியே பணம் அவருக்கு போயிடும். அப்படியே காப்பி எடுத்து காமிச்சார். 6வது மாதம் ரிலீஸ், பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ். எனக்கு 1 கோடி ரூபா ப்ராஃபிட் வச்சு. பரத்துக்கு அப்போ நல்லா மார்க்கெட்டுங்க, காதல்லாம் நல்லா போச்சு. அது நான் ஒன்றும் தலையிடவே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளோட மூடு வேறு, அவர் இன்னொரு டைரக்டரு, அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுறாரு. நம்ம அது வந்து வியாபாரத்துக்காக தான் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறக்காக பண்ணுறோம். அதில் நம்ம கருத்து இது செட்டு அப்படின்ட்டு அது தலையிடுறது. 7 வேஷங்களில் ரஜினிகாந்த் நடிக்கிற கதை எழுதி வச்சுருந்தீங்களா? அது இன்னும் இருக்கா? இருக்குது சார். இப்போ இன்னொன்று பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா அது கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா நான் ரஜினி சாருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து 3 ரஜினி சார். 7லேருந்து 3 ஆயிடுச்சு. இல்லை அது வேற, இது வேற. இது வந்து உடனே ஒர்க் ஆகும். 3 ரஜினி, அமர், அக்பர், ஆண்டனி. சூப்பர். பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா நம்ம நிறையா கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் சார். எது எப்போ நடக்குன்னு தெரியாது. பட் நமக்கு வேலை என்ன, அதுதான். நீங்கள் எழுதின அந்த 7 கதாபாத்திரங்களில் எது ரொம்ப சிறப்பான கதாபாத்திரம் ரஜினிக்கு? அது வந்து ஒரு 7 ஜென்மத்து கதை. 7 ஜென்மம். ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் ஒரு ரஜினி. அதில் ஒரு படகோட்டி ரஜினி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜென்மத்தில் அவர் எப்படி சாகிறாருன்றது புதுசாக இருக்கும். அந்த படகோட்டி ரஜினி வந்து சூப்பராக இருக்கும். அது அந்த கேரக்டர். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்? இந்த படத்து ஸ்பெஷல் வந்து ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு 2 மணி நேரம் படம் முழு ஹீரோ, ஒரு ஹீரோ டெட் பாடியாக 2 மணி நேரம் நடித்ததுன்றது இந்தியனில் வேர்ல்டு சினிமாவில் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஹீரோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மலையாளத்தில் வந்து இவர் ஜெகதி பண்ணியிருக்காரு, இன்னோசென்ட் வந்து மாலாமால் வீக்லிலாம் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து காமெடியன்ஸ். நாகேஸ்வர் மகளிர் மட்டும் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து காமெடியன்ஸ் ஆர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீரோ, ஒரு பீக்கில் இருக்க ஒரு ஹீரோ, ஒரு டான்ஸர், அவர் வந்து டெட் பாடியாக நடித்ததுன்றது ஃபஸ்ட் டைம். ஆனால் வெறும் டெட் பாடி இல்லாமல் அதில் டான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுதான் இந்த படத்தில் சஸ்பென்ஸ். இது ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் சார். கஷ்டம் சார் பண்ணுறது. ஸ்கிரிப்டாகவே ஸ்டைல் ஆகிடும்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. என்ன டெட் பாடி போகுதுன்ட்டு. ஆனால் எங்கேயுமே பிரேக். இப்போ போய் உட்காந்தோடனே இடைவேளை வந்துடும்.
திருப்பி கொஞ்ச நேரத்தில் படம் முடிஞ்சிடும். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், எங்கேயுமே லேக்கிங் இருக்காது. அது ஸ்க்ரீன் ப்ளே, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். அது அது போர் அடிக்காமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒர்க் ஆகிருக்கு. படம் பார்த்து எனக்கு வந்து சார் படம் பார்த்து சார் வந்து அவ்வளோ சீக்கிரம் திருப்தி ஆக மாட்டார். இந்த கதை கேட்டோம்ல, கேட்டு தான் உங்கள் ஒய்ஃப்ட்டு சொன்னேன். நான் வந்து பயங்கர காமெடி சார் தான் அந்த டேரக்டர் தான். நான் வந்து என் வீட்டில் பார்த்தா ஒன்லி காமெடி மட்டும் பார்ப்போம். எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு நான் எல்லாரும் தனித்தனி தான், நான் மட்டும் தமிழ், எல்லாரும் தமிழ் தான், நான் மட்டும் தமிழ் பார்ப்பேன். நான் ஃபுல் காமெடி சீன் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஃபுல்லாக வந்து சார்கிட்ட காமெடி தான். எனக்கு அவங்க டேரக்டர்னு தெரியாது. நான் திருப்பி கதை கேட்ட பிறகு ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இப்படி படம் எடுக்க போகிறோம் சார், வந்து இந்த படம்லாம் வந்துடல, டேரக்டர் அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதுதான் சக்தி சார்னு தெரியாது. எனக்கு புரிஞ்சது. அப்போ என் ஒய்ஃப்னு சொன்னால், இந்த படம் வந்து இது வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி, இட்ஸ் நாட் ரெகுலர் காமெடி, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக். இதை பப்ளிக் அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியாது. எப்படா வந்து ஒரு டெட் பாடி வச்சு பண்ணுறீங்க, இது ஒரு இது வந்து இட்ஸ் நாட் நார்மல். இது அதனால் நானும் சொன்ன கதை ரொம்ப காமெடி நல்லா இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து நல்லா வந்துடும். சக்தி சார் வந்து ரொம்ப இதில் வந்து ஒரு புத்துணர்வோடு இருக்காங்க, இதை கண்டிப்பாக பண்ணணும், நீ நல்லா பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் அந்த. ஆனால் என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்க அந்த ஒரு டவுட்டில் இருந்தா, படத்தை எடுத்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அந்த டெட் பாடியை வந்து அக்செப்ட் பண்ண, அந்த டெட் பாடி தான் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணால் தான் மக்களை ரசிப்பாங்க, இல்லை ரசிக்க மாட்டாங்க. அது அப்போ இப்படி சொல்லும்போது திருப்பி. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்து சார் நல்லா பண்ணிடுவாங்க, மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் இருக்கும். உங்களுக்கு இந்த கதையை கேட்ட போது இதில் பிடிச்சிருந்த அம்சம், முக்கியமான அம்சம் என்ன? எனக்கு வந்து இந்த கதையுடன் அந்த நான் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 1-2 hours வந்து சார் வந்து அந்த கதை சொன்னது 2 hours இருக்கும். நான் போனது ஒரு 10:30, 11 படம் அது முடியும் போது மணி 2 o'clock ஆகிட்டு. ஆனால் டில் 2 o'clock இட் வாஸ் வந்து வெரி ஃபன், வெரி ஹிலாரியஸ். எனக்கு கதை கேட்டவிட அந்த காமெடி அதிலே இப்படி போயிட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட கதையை முழு படமாக பார்த்துட்டீங்க. இல்லை, இப்போ சேஞ்சஸ் வந்துட்டு அந்த முடிவெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன பெட்டர்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். படமாக பார்த்தப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? படம் பார்க்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அவங்க கதை சொன்ன எப்படி சொன்னாங்களோ, அந்த கதை வந்து சொல்லும்போது இதோட பெருசாக இருந்தது. ஆனால் படம் அவரோட ஷார்ட்டாக தெரியுது, ஆனால் படம் நல்லா இருக்கு. இந்த படத்தில் யோகி பாபுவும் பணியாற்றிருக்காரு. யோகி பாபு வச்சே நீங்கள் ஒரு படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தீங்க, பேய் மாமா. ஆமாம். யோகி பாபுவோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? யோகி பாபு வந்து பாடி லாங்குவேஜில் இல்லாமல் ஒரே ஒரு ஒன்லைனர் காமெடின்னு சொல்லலாம். என்னென்னமே பேசுவாங்க, ஒரே ஒரு லைனில் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான். ஸோ இதில் வந்து ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர் யாரை போடணும்னா, யோகி பாபு ஃபாதராக பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அப்படின்ட்டு சார்கிட்ட சொன்னேன். சார் ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் தேவைப்படும், யோகி பாபு நடித்தா இது படமே எலிவேட் ஆகிடும். இந்த கதை நரேஷன் வந்து ஒரு ஃபாதர்கிட்ட சொல்கிற மாதிரி வேணும், சூப்பராக இருங்க பண்ணு. அது வரைக்கும் அவர்கிட்ட கதை சொல்லும்போது அது கிடையாது, கேரக்டரே இல்லை, கேரக்டரே கிடையாது. இது வந்து மெட்ராஸில் வந்து பாதி படம் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். கொடைக்கானலில் போயிட்டு வந்தது அது கிடையாது. இந்த பஸ் சீனும் கிடையாது. பஸ் சீனும் கிடையாது. ரெட்டின் கிங்ஸ்லேயே அதுக்கப்புறம் வரேன் ஒரு பஸ் கண்டக்டர். ஸோ இது சொன்னோன்னே வேறு யாருன்னா, ஏங்க யோகி பாபு நீங்கள் 5 நாள்னா 50 லட்ச ரூபா போயிடும், இப்போ ஷூட்டிங் கேட்டிங்களா அதுக்கே ஒரு 75 லட்ச ரூபா போயிடும், யார் அலோவ் பண்ணுறாங்க? நல்லா இருக்குங்க எடுங்க, ஒரே வார்த்தை தான். சூப்பர். அவ்வளோ. அது இப்போ நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறோமே, அது என்னோட சிந்தனைக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு காசு கொடுக்கணும்ல. நம்ம யோசிக்கிறது என்ன வேணால் யோசிக்கலாம். நான் வந்து பாகுபலி மாதிரி கதை சொல்லிடலாம், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை லவ் பண்ணி படம் பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நீங்கள் விவேக்கோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விவேக் சார் வந்து பெரிய ஜீனியஸ் சார். விவேக் சார் வந்து இப்போ சண்டை படம்லாம் டூயல் ரோல் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஒரு 50% எழுதிட்டு போனால் போதும், அவரே ஒரு பேடோட வந்துடுவார். அவரது வந்து கொஞ்சம் வடிவேலுது வந்து வேறு மாதிரி இருக்கும், விவேக் சார் வந்து சிந்திக்க வைக்கும். அப்புறம் ஜென்ரலாகவே அவருக்கு வந்து நிறைய சமுதாய மாற்றத்தை விரும்புகிறவர் தான் பேசிக்காகவே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது பெரிய ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயந்தான். ஒப்பீடாக சொல்கிறதா இருந்தால் வடிவேலு, விவேக்கு, யோகி பாபு இவங்க ஸ்டைல் என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஒவ்வொருத்தரும் ஒரு, நம்ம வீட்டில் அப்பான்னா அப்பா செய்கிறத அம்மா செய்ய முடியாது, அம்மா செய்கிறத அப்பா செய்ய முடியாது, அண்ணன் செய்கிறத அப்பா செய்ய முடியாது. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. கண்டிப்பாக விவேக் செய்கிறத வந்து வடிவேலால் செய்ய முடியாது. விவேக்கோட தத்துவத்தை வடிவேல் பேசினா என்ன ஆகும், கடுப்பாயிடுவாங்க. வடிவேலோட பாடி லாங்குவேஜ் இவர் அந்த அளவுக்கு பண்ண முடியாது, வடிவேலோட லெவலுக்கு இறங்கி பண்ண முடியாது, பண்ணினாலும் ஒர்க் ஆகாது. யோகி பாபு இது ரெண்டும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன ஒரு ஒன்லைனரில் காமெடி பண்ணிடுவார். கவுண்டர் மாதிரி தான். கவுண்டர் ஒரே ஒரு வரி சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். அடங்க அப்பா
அப்படிங்கிற மாதிரி தான் யோகி பாபு வந்து ஒரே ஒரு வரி சொல்லி இது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு கிஃப்ட். இவர் அவர் கிடையாது, அவர் இவர் கிடையாது. எனக்கு 3 பேருமே பிடிக்கும். உங்களுடைய இந்த படத்தில் யோகி பாபு சொல்லியிருக்க ஒன்லைனரில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? சர்ச் ஃபாதர், அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கதை சொல்கிறதுக்காக வர்றா, என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக, கன்சோல் பண்ணுறதுக்காக வர்றா. வரும்போது இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாராக இருக்கு. இவருக்கு மூலம் பிரச்சனை, பைல்ஸ் கம்ப்ளைண்ட். இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக ரெடி ஆகும்போது ஒரு மடக்கி கதை சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ வந்து அவர் சொல்லுவா, இது மாதிரி வந்து எங்கள் அம்மா இப்படி அப்பா இப்படி அப்படின்னு சொன்னோன்னே, இது மாதிரி அம்மா பேர் அப்பா பேரெல்லாம் வரிசையாக சொன்னோன்னே, இப்படிலாம் சொன்னோன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னா, கோவப்படாதீங்க ஃபாதர், எதையுமே மூலத்திலேருந்து கேட்டால் தான் புரியும், பிரச்சனை என்னன்னு புரியும். என்னென்னா மூலத்தில் தான்மா பிரச்சனையே அப்படின்னு அது ஒரு செயினாக ஒரு டைலாக் வரும் சார். அவள் பேசுகிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும், நான் வந்து மண்டையில் 1000 குண்டூசி குத்துற மாதிரி இருக்குது, உனக்கு குண்டூசி குத்துற மாதிரி இருக்குது, எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி இருக்குது, அப்படி வரிசையாக அடிப்பார். அது நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருந்திருக்கீங்க, இப்போ சினிமா துறையில் இருக்கீங்க, என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ். சரி, அது ஒரு பிஸ்னஸ், ப்ராப்பர் பிஸ்னஸ். சினிமா வந்து பாருங்க ஒரு கிரியேஷன். இப்போ நம்ம நினைக்கிறத வந்து பாருங்க அதை பப்ளிக் காட்டுறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம ஒரு பப்ளிக் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு படமாக கொண்டு பப்ளிக் காட்டுறோம். அது வந்து பாருங்க அதை அக்செப்ட் யார் பண்ணணும்? பப்ளிக் அக்செப்ட் பண்ணணும். அதனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த இது வந்து இது ஒரு கிரியேஷன் தான் பாருங்க. யூ ஷுட் ஐ டோன்ட் கால் இஸ் அ பிஸ்னஸ். ஏதோ நம்ம எதிர்பார்க்காத படம் நல்லா ஓடி பணம் சம்பாதிக்குது, எதிர்பார்க்க படங்கள் ஓட மாட்டேங்குது. அதனால் இதை பிஸ்னஸ் சொல்கிற விட வந்து பாருங்க ஒரு கிரியேஷன் தான். இட் இஸ் அ கிரியேஷன். இஃப் யூ ஆர் பேஷனேட் யூ கேன் டு த மூவி. இட்ஸ் நாட் ஃபார் மணி. தொடர்ந்து இந்த துறையில் நம்ம ஈடுபட்டு படங்கள் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சார், நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு எந்த தொழில் பண்ணாலும் பாருங்க தோத்துட்டு போக விருப்பமாக இல்லை. இதெல்லாம் வி ஹேவ் டு கிரியேட் ஏதாவது ப்ரூவ் சம்திங். அதில் ஏதாவது வந்து பாருங்க என்னொன்று வந்து படம் எடுக்கிறன்னா பாருங்க, எந்த தொழில் பண்ணாலும் ஐ வாண்ட் டு டூ இட் பெர்ஃபெக்ஷன். ஐ வாண்ட் டு பி பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எதை பண்ணாலும் இப்போ வந்து பாருங்க, நம்ம ஒரு சின்ன இது தொழில் பண்ணாலும் பாருங்க, ஒரு வீட்டில் இருக்கிறோம், அந்த வீடு வந்து பாருங்க இப்போ நான் தான் இருக்கிறேன், யாருமே இல்லை, ஒய்ஃப் இல்லை, வேலைக்காரங்க இல்லை, ஐ கிளீன் இட். ஒரு கார் இருக்குது, டிரைவர் இல்லை, நானே கிளீன் பண்ணுவேன். அதுபோல் பாருங்க படத்தை எடுத்தாலும் பாருங்க, நம்ம வந்து வீடு மேக்க பெட்டர் மூவி. இப்போ வந்து ஓகே பாகுபலி, எனக்கு அதுதான் பாருங்க நான் பார்த்தே படத்தில் வந்து பாருங்க ஒரு பெரிய கிரியேஷன் பாகுபலி. அது வந்து பாருங்க நம்ம தமிழ் எடுக்கிற அது ஒரு எந்த லாங்குவேஜ் இல்லை, எந்த கண்ட்ரிக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பாருங்க அந்த படத்தில் ஒவ்வொரு சீன் அந்த இதுகள் எல்லாமே வந்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. சினிமா எடுத்தால் பாருங்க அப்படி ஒரு நல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல படத்தை எடுக்கிறது என் ஆசை. அதனால அது வரை படத்தை எடுத்துட்டு தான் இருப்போம். சக்தி சிதம்பரம் இதுவரை பார்த்த நகைச்சுவை படங்களில் பிடித்த படம் உங்களுக்கு? காதலிக்க நேர்மலை. எவர்கிரீன். அது ரீமேக் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் அது நடக்க மாட்டேங்குது. என்ன 2-3 தடவை ட்ரை பண்ணோம். காதலிக்க நேர்மலை ரீமேக் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இந்த காதலிக்க ரீமேக்கு வந்து ஸ்ரீதர் ஒரு வேலிட் கொஸ்டின் கேட்டார். மனோபல அவர் எஸ் மனோபல சார் என்கிட்ட சொல்லி அவர் என்னைய வச்சு பண்ணுறது தான் கேட்டார். ஸ்ரீதர் கேட்டது ஒரே கேள்வி தான், பண்ணலாம், யார் ஹீரோன்னு அவர் சொன்னது வந்து டிஎஸ் பாலையாவை. அந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு இப்போ யார் இருக்காங்க அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. வணக்கம் சார், டைரக்டர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் பிரதர். எல்லாம் ஹிட் படங்களா கொடுங்க, நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஒரு ஹிட் படம் ரெடியாக இருக்குது. அடுத்த மாதம் ஸ்க்ரீனுக்கு வருது. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி ஒரு படம், ஜாலியோ ஜிம்கானா. நீங்கள் எங்கேயுமே தோக்கக்கூடாது, எல்லா படமும் ஹிட்டாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை ஃபேமிலியோட பாருங்க, ஜாலியோ ஜிம்கானா குடும்பத்தோட பாருங்க. சித்ரா சார் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே அமைஞ்சிருக்காது. எங்க இருந்து பேசுறீங்க? தென்காசி. அருமை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வள்ளியூர், நாகர்கோயில். சூப்பர், செம. எங்க ஆளு? நான் வந்து திசைன் விலை. சூப்பர் சார், செம. 2 பேருமே மண்ணின் மைந்தர்கள் தான். பாசம் உருவாயிடுச்சு இப்ப. ஆனா அப்படி உங்க ஸ்லாங் வரவே இல்லையா? நான் ரொம்ப சின்ன வயசுல சென்னைக்கு வந்துட்டேன். அப்பா அம்மாலாம் சாத்தூர்ல இருந்தாங்க, கோயில்பட்டி சாத்தூர். பட் நான் ரொம்ப நான் இங்கே வந்து ஒரு 27-28 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த இது வராது. ஆனால் சார் பேசுனா வரும். கொஞ்சம் சார் பேசுனா திருநெல்வேலி ஸ்லாங் வரும். சார்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன சொன்னீங்க, சாருக்குள்ள படம் தோக்க விடாது, எல்லாரும் நீங்க வந்து படம் பார்த்தா படம் ஜெயிக்கும். வெற்றியை கொடுக்கறது வந்து ஆடியன்ஸ் தானே. அதனால நீங்க எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பா படம் ஜெயிக்கும். இப்போ நம்ம ஊர் பேச்சு வந்துருச்சு. மகிழ்ச்சி ஆயிட்டார் நண்பர். தேங்க்யூ சார். நன்றி, சந்திப்போம்.
எப்போ அது ஆக்சுவலாக வெளியிட்டு தேதி மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? சார் வெகு விரைவில் இன்னும் டேட்டா ஃபிக்ஸ் ஆகலை. ரொம்ப காப்பி ரெடி ஆச்சு, சென்சார் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சது. ரொம்ப குயிக்காக ரிலீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரமோஷன் வேலை பார்த்துட்டு சார். இந்த லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் இந்த வேலை போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார். இந்த மிகப்பெரிய பேஷனோட சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற நம்முடைய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாக என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ரசிச்சிங்க. இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைஞ்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சக்தி சிதம்பரம். அதில் நீங்கள் தான் காரணம். பல புதிய தகவல்களை வந்து இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் அடுத்த முறை வந்து இன்னொரு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி. 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 பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.